இந்த முத்திரைகள்ல பெண்களுக்குன்னு குறித்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் முத்திரைகள் இருக்கா? அவர்கள் படக்கூடிய சிரமத்திலேருந்து ஒரு நிவாரணத்துக்காகவோ, இல்ல அன்றாட வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முத்திரைகள் இருக்கா? இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம் மாறி மாறி வரும். அந்த காலகட்டத்தில் மன இறுக்கம் ஏற்படும், ஓவர் ப்ளீடிங் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். சில பெண்கள் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாத அளவில் இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னே முத்திரையில் அருமையான முத்திரை 2 முத்திரை இருக்குது. ஒன்று ஆகாய முத்திரை, நடுவிரல் பெருவிரல் நுனி. இந்த ஆகாய முத்திரையை பெண்கள் வந்து காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வரட்டும். மென்சஸ் டயத்தில் மட்டும் 4 டேஸ் பயிற்சி பண்ண வேண்டாம், மீதி நாட்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சூனிய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கணும், அதனோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கணும். இது சூனிய முத்திரை. இந்த முத்திரையை பெண்கள் 2 நிமிடம் காலை மாலை பண்ணாங்கன்னா பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராது. இந்த முத்திரையோட பிராணாயாமம் பண்ணிக்கலாம். சரி, இந்த முத்திரையை நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு இந்த முத்திரை பண்ணாலே வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த 2 முத்திரைகளையுமே பெண்கள் பண்ணிக்கிட்டாங்கன்னா நன்றாக ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வருது பெண்களுக்கு. அது வராமல் இருப்பதற்கு சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கணும், அதனுடைய மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கணும். இது சூரிய முத்திரை, கை மடியில் வச்சுக்கலாம். இது வந்து உடம்புல எந்த பகுதியில் கட்டிகள் கழிவுகள் இருந்தாலும் கரைத்து விடும். ஸோ இந்த 3 முத்திரைகளை பெண்கள் விடாமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.